நாங்க எதுக்கு வந்தோம்னா ஐயோ அத்தை இருங்க. அப்பா இங்க வாங்க. என்னம்மா என்ன? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வெறும் காஃபி கொடுத்தா போதுமா? இனிப்பு காரம் ஏதாவது கொடுக்க வேணாமா? ஆமாம்மா 2 நாளுக்கு அம்மா பலகாரம் பண்ணல, அது கொடுக்கலாமா? ஐயோ அப்பா அதெல்லாம் வேண்டாம். நீங்க ரவி அண்ணன் கடைக்கு போய் கேக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அப்படியா? சரிம்மா சரி. ஆ. நீங்க இருங்க, இந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இல்ல சம்பந்தி எங்களுக்கு எது வேணாம். வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது, இருங்க வந்துடுறதா. நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க. சொல்லுங்க அத்தை. சஞ்சீவுக்கு பேசி முடிக்க அந்த டெய்லர் பொண்ணை தேடிட்டு இருந்தோம்ல. ஆமா. அந்த பொண்ணு சஞ்சீவுக்கு ரத்தம் கொடுத்தால, அப்போ கண்டிப்பா அந்த பொண்ணோட அட்ரஸ ஹாஸ்பிடல்ல வாங்கி வச்சிருப்பாங்கல்ல. நானும் சந்தோஷம் போய் அந்த ஹாஸ்பிடல்ல கேட்டோம். அவங்களும் அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த அட்ரஸ்ல வந்து பார்த்தா இது உன் வீடா இருக்கு. சஞ்சீவுக்கு ரத்தம் கொடுத்த அந்த டெய்லர் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல எதுக்காக உங்க வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும்? அதை யோசிக்க யோசிக்க எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல சந்தோஷ்? ஆமாமா மேடம், அந்த டெய்லர் பொண்ணு உங்க வீட்டு அட்ரஸ் எதுக்கு கொடுக்கணும்? அப்படி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தான் அர்த்தம். நான் தான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன். ஆனா இவங்க என்னையே இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்களே, எப்படி சமாளிக்கிறது? அப்போ கண்டிப்பா உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதானு உங்க அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணோட பேரை சொல்லி விசாரிக்கலான்னு வந்தோம். அப்பா அம்மா கிட்ட கேட்கலான்னு வந்தீங்களா? அனு, உங்க அம்மாவை கூப்பிடு, கேட்டு பாப்போம். அம்மா உள்ள வேலையா இருப்பாங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் பாக்குறேன். அப்படியா? அந்த பொண்ணோட பேரு அபிராமி. நம்பர் வந்து 15. உங்க வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்துருக்கா. ஐயோ அம்மா வராங்களே, அத்தை அபி பேரை சொன்னா மாட்டுக்குவேனே. அத்தை அம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க காஃபி குடிங்க, மீதி அப்புறம் பேசிக்கலாம். இந்தாங்க மாப்பிள்ள, இந்தாங்க சம்மந்தி. குடி சந்தோஷ், குடிங்க அத்தை. அத்தை அபிய பத்தி பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா அம்மா கிட்ட அவங்கள சொல்ல விடாம தடுக்கணுமே. சம்மந்தி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. அம்மா வர வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எப்படி சமாளிச்சு அனுப்புறது? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி. ஆமாமா, ஏதோ கேஸ் ஸ்மெல் வர மாதிரி இல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆமா, எனக்கும் ஸ்மெல் வரலையே. வருது சந்தோஷ், உனக்கு தான் தெரியல. அம்மா நீ உள்ள போய் பாருமா. ஏய், அதெல்லாம் வரலடி. வரலன்னா என்னம்மா, ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. சப்போஸ் லீக் ஆயிருந்தா பெரிய பிரச்சனை இல்ல. அனு சொல்றது சரிதான் சம்பந்தி. பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே அதை சரி பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அத்தை, அந்த பொண்ணு பேர் என்னன்னு சொன்னீங்க? அபிராமி. அபிராமியா? ஓ அபியா? இந்த வீட்ல எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி கூட இருந்தாங்க. அவங்க வீட்ல அபிராமின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. இந்த வீட்டு ஓனர் சொல்லிருக்காரு அந்த பொண்ணா தான் இருக்கணும். அப்புறம் எதுக்காக பழைய வீட்டு அட்ரஸ் கொடுக்கணும்?
தெரியலையே, அது அந்த பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். சரிம்மா, அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்ல, நாங்க அவங்களுக்கு அப்புறம் தான் குடி வந்தோம், அதனால எங்களுக்கு தெரியல. உங்க அம்மாவுக்கு தெரியுமா? அம்மா அப்பாக்கு தெரிய வாய்ப்பில்ல அத்தை. இந்த வீட்டு ஓனருக்கு மட்டும்தான் தெரியும். அவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? இப்பவே கொஞ்சம் கேள. விட மாட்டாங்க போல இருக்கே. கேஸ் லீக்கே ஆகல சொன்னா நம்புறாளா இவ சொல்றதெல்லாம் நம்ம செய்யணும். கேஸ் ஸ்மெல் எல்லாம் ஒண்ணும் வரல அனு. சிவனே, ஆ இந்தா ஸ்வீட் கொடு, ஒரு தட்டுல போட்டு கொடு, எல்லாரும் கொடு. சம்பந்தி, உங்க ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி அந்த அத்தை நானே கேட்டு சொல்றேனே. நம்ம ஹவுஸ் ஓனர் கிட்ட என்னமா கேட்கணும்? அது ஒண்ணும் இல்லப்பா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்தவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு அத்தைக்கு தெரியணுமா? என்கிட்ட கேட்டாங்க, நம்மளுக்கு தான் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாதுல்ல, அதான் ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, கேளு. ஆமா, என்ன விஷயமா இந்த வீட்ல இருந்தவங்கள பார்க்கணும்னு சொல்றீங்க? இவங்க ஏன் இதை திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, என் சின்ன அது ஒண்ணும் இல்லம்மா. நான் அங்க பாருடி. என்ன ஸ்ரீஜா, என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அந்த அபி என்ன அசிங்கப்படுத்திட்டா. இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு? அந்த அபி என்ன அசிங்கப்படுத்திட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். புரியலடி, கொஞ்சம் டீடைலா சொல்லு. அங்க பாருடி. என்னை எல்லாரும் முன்னாடியும் கீழே விழ வச்சு அசிங்கப்படுத்தின அந்த அபிய நான் சும்மாவே விட மாட்டேன். நான் எப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னனோ, அதை விட பெருசா அவ அசிங்கப்படணும். மொத்த ஊரும் அவ மூஞ்சில காரி துப்பணும். அந்த அவமானத்தை அவ நினைச்சு நினைச்சு அவ லைஃப் முழுக்க கூனி குறுகி சாகணும். அதுக்கு அவளை ஏதாவது பண்ணணுமா? ஏதாவது பண்ணணும். வேண்டாம் ஸ்ரீஜா, நீ அவசரப்படுறன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அபிய பழிவாங்க இது சரியான டைம் கிடையாது. இப்ப நமக்கு தேவை சஞ்சீவ் மனசுல நீ இடம் பிடிக்கணும். இப்ப போய் நீ அபிய பழி வாங்கணும்னு ஏதாவது பண்ண போய் அது சஞ்சீவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீ பண்ண விஷயம் பூமராங் மாதிரி நமக்கே திரும்ப வந்துரும். அவசரப்படாத, அபிய பொறுமையா நிதானமா வச்சு செய்யலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. முடியாதுமா. நான் ரெஸ்டாரண்ட்ல பட்ட இன்சல்ட் என்னன்னு எனக்கு தான் தெரியும். அந்த வலிய சொன்னாலும் உனக்கு புரியாது. எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு உன் பேச்ச கேட்டு நான் அபிய பழி வாங்க முடியாம விட்டா என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது. என் மனசாட்சியே என்ன கொன்னுடும். அதுக்கு சொல்லல ஸ்ரீஜா. நான் உன்கிட்ட அட்வைஸ் கேட்கல. நீ என்ன சொன்னாலும் அது இப்ப என் மண்டையில ஏறாது. எனக்கு இப்ப அந்த அபிய பழி வாங்கணும். அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அது அப்புறமா பாத்துக்கலாம்.
அந்த அபிய பழி வாங்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா? அத மட்டும் சொல்லு. சரி, ஆசைப்பட்டுட்டேன், பண்ணிருவோம். இப்ப நீ அந்த அபிய என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ஏதாவது பண்ணணும். நாம இப்ப பண்ற வேலையில அவளை இந்த ஊரே கேவலமா அருவருப்பா பார்க்கணும். அந்த மாதிரி அப்படி ஏதாவது பண்ணணும். அவளால தாங்க முடியாத அசிங்கத்தை நாம அவளுக்கு கொடுக்கணும். அந்த அசிங்கத்தை நினைச்சு நினைச்சு அவ காலம் முழுக்க கஷ்டப்படணும். அவ சாகும் போது கூட அவளுக்கு நான் கொடுத்த அசிங்கம் தான் ஞாபகம் வரணும். நீ சொல்ற மாதிரி இந்த ஊரே அவளை கேவலமா பார்க்கணும்னா நீ அவளோட கேரக்டர் தான் அசிங்கப்படுத்தணும். சரியா சொன்னமா. நான் அவளோட கேரக்டரை தான் அசிங்கப்படுத்த போறேன். அவள ஒரு ப்ராஸ்டிடியூட்னு இந்த ஊரே சொல்ல வைக்கிறேன். அப்படி பண்ணாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். நல்ல யோசனை தான். ஆனா அத நாம தான் பண்ணோங்கிறது தெரியாத அளவுக்கு பாத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்ரீஜா. அதெல்லாம் பாத்துக்கலாமா? ஆனா இத எப்படி பண்ண போறோம்? அத சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ரவுடி ஒருத்தன் இருக்கான். அவனை வச்சு இதை ஈஸியா முடிச்சிடலாம். அப்போ அவனுக்கு உடனே போன் பண்ணு. போதா? ஹலோ, சொல்லுங்க மேடம். உனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் சொல்ற இடத்துக்கு நீ உடனே வா. சரிங்க மேடம். எங்க வரணும்? அட்ரஸை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகே மேடம். அபி இருக்கு. இனிமே தாண்டி உனக்கு இருக்கு. வைக்கிறேன்டி ஆப்பு. வீட்ல இருந்தவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணுமா? என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு தெரியல. அதான் உங்களுக்கு தெரியும்னு உங்களுக்கு கால் பண்ணேன். அவங்க நம்பர் இருந்தா கூட ஓகே தான். சரி சரி ஓகே. நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஓனர் கிட்ட அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்களா? ஆனா அத ஒரு டைரியில எழுதி வச்சிருந்தாராம். அத எங்க வச்சாருன்னு மறந்துட்டாராம். அத தேடி எடுத்து பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு. அட்ரஸ் கிடைச்சதும் உடனே அந்த பொண்ணை பார்த்தரலான்னு ஆசையா வந்தோம். ஆனா அந்த ஆண்டவன் அவ்வளவு சீக்கிரம் உன்னால அந்த பொண்ணை பாத்திர முடியாது, இன்னும் காத்துருன்னு சொல்றான் போல. ஆமா, எந்த பொண்ணு சம்மந்தி? அது வந்து மா, நான் சொல்றேன், நீ சும்மா இரு. நீங்க கவலைப்படாம போங்க அத்தை. ஓனர் ஃபோன் பண்ணதும் நான் உங்களுக்கு அட்ரஸை கொடுக்குறேன். சரிம்மா, அப்புறம் நாங்க வரோம். வாங்க. வரோம் அத்தை. வரோம். வரோம் மேடம். வாங்க. போயிட்டு வரோம் மாமா. சம்மந்தி சமந்தி இருங்க. அனுமா அந்த ஸ்வீட் வாங்கிடுமா குடுமா. அவங்க அவசரமா போறாங்க. இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுப்பாங்க. நீ தானமா அப்ப குடுக்கணும்னு சொன்ன. அப்போ சொன்ன. நீங்க போயிட்டு வாங்க. சரி வாங்க. வா.
ஐயோ, அபியோட போட்டோவை பார்த்துட்டாங்களே. இப்போ ஏதாவது காட்டுத்தீ மாதிரி பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகுதே. அபி வேற அத்தை இருக்கிற விஷயம் தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. அத்தை மட்டும் திரும்பினாங்க, அபிய பாத்துருவாங்க.